தேவன் நம்மை இந்த நாளிலே கூட்டி சேர்த்து அவருடைய தயவுக்காக நன்றியாக இருக்கிறேன். I am thankful to God for His mercies that has gathered us together today. நாம் கடந்த நாட்களிலே நாம் அன்பிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறதை குறித்து நாம் கேட்டோம். In the past week we heard about how to endure in love until the end. அதை நாம் தியானித்து கொண்டிருக்கும்போது தேவன் ஒரு சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். When I was meditating on that, the Lord showed me a few things. நான் என்னுடைய தேவையை உணர்ந்தவனாய் நான் அந்த வார்த்தைகளினாலே சவாலிடப்பட்டு நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். I would like to share with you because I have been challenged by those words. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எப்பொழுதுமே ஒரு காரியங்களை விட்டு விலகும்படி தேவன் சொன்னதற்கு பிறகு in the scriptures we see that after the Lord asks us to abstain from certain things or refrain from doing certain things, வேறு ஒரு காரியங்கள்னாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படி தேவன் சொல்லுவார். The Lord would always ask us to fill our hearts with something else in the place of those things that we are to abstain from or refrain from. ஒரு சில பாவங்களையோ ஒரு சில காரியங்களையோ நாம் விட்டு விலகுகிற அதே நேரத்திலே at the same time when we depart from certain evils and certain sins, நாம் அந்த நேரத்திலே உடனடியாக நாம் நல்ல காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறவர்களாய் நாட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். We should be people who seek to fill our heart with some other things, good things, in the place of those things which we have left. பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். Paul wrote a letter to Timothy. அவருக்கு அந்த அடுத்த ஜெனரேஷன் லீடருக்கு சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. The heart of Paul was filled with so many things that he wanted to share with the next generation of people. அந்த 1 தீமோத்தேயுல ஒரு 3 இடங்கள்ல அவர் நீ இந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலகு, இதை நாடு அப்படினு சொல்றார். In the letter to Timothy, the first letter, he says in 3 places that he has to depart from certain things and seek after certain things. நிறைய விஷயங்களை அவர் சொல்லுகிறார். He mentions a lot of things. நான் ஒரு சில 3 இடங்கள்ல இருக்கிற அந்த காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே நான் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். I would like for us to meditate on only a few of 3 of those things today. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே 3வது வசனம். 1 Timothy chapter 1 verse 3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. 1 Timothy chapter 1 verses 3 and 4. As I urged you upon my departure from Macedonia, remain on at Ephesus so that you may instruct certain men not to teach strange doctrines, not to pay attention to myths and endless genealogies, which give rise to mere speculation rather than furthering the administration of God which is by faith. அதாவது இந்த இடத்துல இந்த வேற்றுமையான உபதேசம், கட்டுக்கதை, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீ விட்டு விலகணும் அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. Here Paul instructs Timothy that he should teach men not to pay attention to not to teach strange doctrines or pay attention to myths or endless genealogies or useless arguments. அப்படி சொல்லிட்டு அடுத்ததா உன்னை செய்யும்படி அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். After saying that, he asks them to do something instead. We read that in verse 5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. But the goal of our instruction is love from a pure heart and a good conscience and a sincere faith. ஆனால் ஒரு சிலருக்கு அவருக்கு என்ன பாரம் அப்படின்னா, இதுதான் முக்கியமான தேவையாக இருக்கிறது, ஆனால் இதை விட்டுட்டு ஒரு சிலர் எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க, மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பாரப்படுகிறார். Paul was burdened with this thought that this being the important thing, which is love from a pure heart, the people are going after so many different things which are useless. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத தர்க்கம். அதுக்கு அடுத்ததில் 6ல் பார்த்தோன்னா வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கறது, கட்டுக்கதை, வம்ச வரலாறு, இந்த மாதிரியான காரியங்களில் இன்ட்ரெஸ்டடாக பேசுகிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In verse 6 we read Paul's talking about people who
engage in fruitless discussion, endless genealogies. அந்த நான் வாசிக்கிற அந்த ஆங்கில வேதாகமத்தினுடைய அந்த கமெண்ட்ரி செக்ஷனில் இப்படி ஒரு வார்த்தை இருந்தது, அது என்னை எச்சரித்தது இந்த காரியத்தை வாசிக்கும்போது. There was a commentary section in the English Bible that I read this verse in, and that warned me. It may seem harmless at the first. It may seem harmless at first, but it has a way of sidetracking. It may seem harmless at first, but it has a way of sidetracking us from the central message of the gospel. இது பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு தேவையில்லாத ஒரு வீண் பேச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் சாதாரணமாக நமக்கு தோணும். These fruitless discussions, endless genealogies might look at first as something harmless. ஆனால் அது கொஞ்ச நாளில் நம்ம கேட்ட நல்ல சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை விட்டே அது நம்மளை விலக்கிடும். But if we keep on continuing in such things, it will distract us and sidetrack us from the pure gospel of God. அதனால் அவர் பவுல் எல்லாத்தையும் சுருக்கி எதையோ சொல்கிறாங்க, இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியம், இதை நீ கவனமாக எடுத்துக்கன்னு 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். Paul, putting it succinctly, saying many people are going after so many different things, saying that those are important things, but he says this is the important thing, you should pay attention to this. சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதிலேருந்து ஒரு அன்பு பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். You should have a pure heart, a good conscience and a sincere faith, and from this there should be a pure love. நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் இப்படியாய் நான் உணர்த்தப்பட்டேன். When I read this verse, I was convicted like this. நமக்கு சுத்தமான இருதயம் இருக்கணும், ஒரு நல் மனசாட்சி இருக்கணும், ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை எடுத்துக்கொண்டு அதை நாம் செய்ய முடியும். We can read this verse and take it like this, that I have to have a pure heart, I have to have a good conscience and a sincere faith. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி இன்னொன்று ஆண்டவர் சொல்லுகிறார். But the expectation of God is that beyond these things, ஒரு இது எல்லாத்துல இருந்தும் ஒரு நல்ல ஒரு அன்பு வந்து நமக்கு உருவாகணும். His expectation is that from all these things there should be a love. ஸோ முதலாவது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் அவர் இது மாதிரி நாடனும், இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எம்பசைஸ் பண்ணுறாரு. Here Paul emphasizes that we should have love. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6:11 வாசிப்போம். Let's read 1 Timothy chapter 6 verse 11. அதுக்கு முன்னாடி அந்த 11க்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பண ஆசையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு. Before that Paul says that we should keep us away from the love of money. அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு விலகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீ நாடணும் அப்படின்னு சொல்றாரு. After saying that you should keep yourself away from the love of money, he also says that you should pursue certain things. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. In verse 11 we read, but flee from these things, you man of God, and pursue righteousness, godliness, faith, love, perseverance and gentleness. முதல்ல நம்ம கேட்ட மாதிரி அந்த மாயமற்ற விசுவாசம் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இதுக்கு பின்னாடி ஒரு அன்பு வரணும் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிட முடியும். We could definitely miss out on the fact that we have to produce love out of a pure heart and a sincere faith and a good conscience. இங்கேயும் வந்து நம்ம பண ஆசையை விட்டு கூட நம்ம விலகி இருந்துட முடியும். Even here we could flee from the love of money. ஆனால் அந்த 11வது வசனத்தில் அந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்களெல்லாம் ரொம்ப வாஞ்சியா நாடணும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. But it is written that we should pursue wholeheartedly the things which are listed in verse 11. நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வாஞ்சியா நான் தேடணும். Righteousness, godliness, faith, love, perseverance and gentleness, these are the things I should be desirously pursuing after. நான் இதை படிக்கும்போது என்னிடத்தில் அந்த தேவையை நான் உணர்ந்து பார்த்தேன். When I read this verse, I saw my own need. பாவம் பண்ணக்கூடாது, பாவத்துக்கு விலகி இருக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த காரியங்களெல்லாம் நான் சீரியஸாக எடுக்கிறேன். I'm taking
those things seriously, where it says you should not do these things, you should flee from this, you should abstain from this, I take those things seriously. ஆனா இங்க தேவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் நீ சீரியஸா தேடணும்னு சொல்றாரே, இதை நான் எந்த அளவுக்கு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. So when I read verse 11, I thought to myself, the Lord is asking me to intently pursue after these things. How seriously have I taken these things? அடுத்ததாக 2 தீமோத்தேயு 2:22 ஒரு விஷயத்தை அவர் ஒன்னுக்கு விலக சொல்றாரு, ஒன்னுக்கு நாட சொல்லுகிறார். In 2 Timothy chapter 2 verse 22 also he says that we should flee from certain things and pursue certain other things. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. Now flee from youthful lusts. அந்த பாலிய இச்சைக்கு விலகி ஓடும்படி சொல்லுகிறார். He asks us to flee from youthful lusts. அதுக்கு அப்புறமா சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. But he says, pursue righteousness, faith, love and peace with those who call on the Lord from a pure heart. ஸோ இந்த 3 வசனங்களுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை அவர் விலகி இருக்க சொல்றாரு. Even after these 3 verses he says that we should abstain from certain things. அதன் பிறகு ஒரு சில காரியங்களை ரொம்ப சின்சியரா தேடி இதெல்லாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு நீ வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. In all these 3 verses we see that he first says we have to abstain from certain things, and then immediately after that he says we should pursue after them. அதை நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, if we take a list of all those things that he mentions, ஒரு சில அன்பு இந்த மாதிரி காரியங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. We see certain things like love repeating. நான் அதில் அவர் சொன்ன விஷயங்களை நான் இங்கே ஒரு லிஸ்ட் நான் எடுத்திருக்கிறேன். I have taken a list of all those things that he asks us to pursue. நம்பர் 1 அவர் சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்மளை தேட சொல்லுகிறார். He says that we should long for fellowship with people who have a pure heart. நீதி ரைச்சியஸா நம்ம இருக்குது. We should be righteous. தேவனுடைய அன்பு, godly love, தேவன் மேலேயும் மனுஷர்கள் மேலேயும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு godly love. We should have a godly love which we should show to other people and to God. நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சி, a good conscience, விசுவாசம், faith. ஒரு இடத்துல மாயமற்ற விசுவாசம்னு எழுதி இருக்குது. In one place we read sincere faith, simple devotion, தேவ பக்தி, devotion, simple devotion, பொறுமை, patience, சாந்த குணம், gentleness, சமாதானம், peace. இந்த லிஸ்ட் அதில் இருக்கும்போது ஒரு சிலது ரிப்பீட்டடாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இதெல்லாம் வருகிறது அதிலிருந்து. If we take certain things are repeating in these 3 verses, but if you take a list of all these are the things that I just mentioned. நான் இந்த காரியங்களை நான் கேட்டு பார்க்கிறேன். I just question myself about these. நம்ம வீட்டில் எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடுகளில் இல்லாமல் இருக்கிறது. In our houses we may not have certain equipment. நம்ம ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது. Some of us have our own homes. ஒரு சிலருக்கு சொந்தமாக கார் இருக்கிறது. Some of us have our own vehicles, cars. ஒரு சில வீடுகளில் ஏர் கண்டிஷன் ஏசி வச்சிருக்கோம். In some of our houses we have air condition. ஒரு சிலர் இதெல்லாம் இல்லாமலே கூட இருக்கிறாங்க. Some people don't have all these facilities. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கிறது. So we have washing machine and grinder and things like that. இதெல்லாம் இல்லாத இருக்கும்போது அதோட அந்த வேலையில் வருகிற சிரமம், இன்கன்வீனியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். We feel the inconveniences and the difficulties that we face when we don't have those facilities. அப்போ நம்ம மனசுக்குள்ளே அதை வாங்கணும், அதை தேடணும், இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. So at such circumstances we have a desire in our heart, a longing to somehow buy that at some point in time. நம்ம வீடை நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். We want to keep our house clean. பாம்பு, தேலோ அல்லது ஒரு தவளையோ கரப்பாம்பூச்சியோ வீட்டுக்குள்ளே வருவதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். We want to avoid insects, harmful insects like snake or cockroach or other reptiles coming into our homes. இதெல்லாம் ஒரு பாவங்கள் நம்ம வீட்டுக்குள்ள அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமமா அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். We can take these things as sins that we want to avoid. வீடு இப்ப க்ளீனா இருக்கு, எம்டியா இருக்கு. Now the house is clean and it is empty. நம்ம அப்படி ஒரு எம்டி வீட்லயே 4 சுவர்லயே நம்ம வாழ்ந்திரதுக்கு நமக்கு விரும்புவோமா? Would we like to live in such a clean and empty house?
நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்கக்கூடிய சாதனங்கள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு ஒவ்வொருத்தருமே நம்ம விரும்புகிறோம். So all of us would like to have facilities, all these kinds of equipment that will make our life easy. இந்த லிஸ்டெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, இதை நான் தேடணுமே, இந்த உலக பிரகாரமாக உள்ள காரியங்களை வந்து அது வேணும் இது வேணும் இந்த வசதி வேணும் அப்படிலாம் நான் நினைக்கிறேன். So when we read these verses, I should tell the Lord, Lord, I am concerned about my earthly convenience. I am thinking that I should have these equipment to make my life easy. But what about these things that you are listing that I should pursue after? எத்தனை நாள் வந்து ஆண்டவரே என்னிடத்தில் அன்பு தாழ்ச்சி இருக்கிறது, நான் சபையில் வந்து நிறைய வேலையெல்லாம் செய்கிறேன், ஆனால் அன்போடு நான் செய்யலையே அப்படின்னு நாம் நினைத்திருக்கிறோம். We tell the Lord and we think that, Lord, I have a lack in love, but I still come and do so many things in the church. What about that, Lord? நான் எத்தனையோ வருஷங்களாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் நல் மனசாட்சி இல்லையே, சில விஷயங்கள் உள்ளேயே இருந்து எனக்கு உறுத்துதே, இதை சரி செய்யணுமே இப்படிங்கிற பாரம் வந்திருக்கிறதா? So I have been a Christian believer for so many years, but I still don't have good conscience in certain areas. Do I have a burden to set those things right? நான் கிறிஸ்டியன் தான் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய பேச்சு ஜென்டில்னஸாக வெளிப்படுதா, சாந்தமாக என்னோட பேச முடிகிறதா? Lord, I'm a Christian indeed, but I don't seem to be having a gentle spirit coming out of me. எல்லாரிடத்திலும் சமாதானத்தை தேடுகிறவனா இருக்கனா? Am I a person who seeks for peace in every situation? பொறுமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Is patience found in my life? என்னுடைய ஃபெலோஷிப், நான் ஐக்கியத்தை நாடுறதெல்லாம் சுத்த இருதயமுள்ள மனுஷர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேவபக்தி உடையவர்களை நான் நாடி தேடுகிறேனா? How do I find my fellowship? Do I find my fellowship or seek after fellowship with people who have a pure heart and who are devout? இதை நான் வாசிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் என் தேவையை உணர்ந்தேன். ஆண்டவரே, நீங்கள் இதெல்லாம் நாடுன்னு எழுதியிருக்கிறீங்க, நான் இதெல்லாம் வந்து நாடணுங்கிற ஒரு உணர்வை தேவன் எனக்கு கொடுத்தார். When I read these things, the Lord gave me a sense that I should seek after these things, because the Lord is asking me to pursue after these things. நான் இதில் இந்த விஷயத்துலேருந்து ஒரு 3 விஷயத்தை மட்டும் இந்த நாளில் நான் எம்ஃபசைஸ் பண்ணி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to emphasize only 3 things from what we have just read. ஒன்று, சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம நாடுறது. Number 1, our seeking fellowship with people who have a pure heart. 2 தீமோத்தேயு 2:22 நம்ம வாசிச்சோம். We read in 2 Timothy chapter 2 verse 22. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரோட பேசுகிறோம், நம்ம பழகுறோம். We speak with so many people, we mingle with so many people in this world. எல்லாருக்குமே சபையில் ஒரு சிலர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் இடத்துல நம்ம பட்டும் படாமல் பேசுகிறோம். In the church we have fellowship with certain brothers and sisters, but with certain others we keep a little distance. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. Young children, children and young people, you also have friends. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்மை ஒன்று யாரெல்லாம் வந்து சுத்த இருதயமாக இருக்கணும், ஆண்டவரை வந்து ஒரு பியூர் ஹார்ட்டோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட ஐக்கியம் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்னு தேவன் நமக்கு சொல்லுகிறார். So what the Lord says here is that we should look after people to find out who are all the people who have a pure heart, and we have to have fellowship with such people, and we should have friendship with such people. சகோதரர் சகரியா பூனன் அவர் த்ரூ த பைபிள் அவர் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். Brother Zach Poonen has written in Through the Bible book like this. நம்ம வந்து சுத்த இருதயம் உடையவர்களை வந்து நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கே வாசிக்கிறோம். We read about how we may be able to find out who the people with a pure heart are. நம்ம எப்பொழுதுமே யார் வந்து பரிசுத்தத்தை நாடுகிறார்களோ அவர்களோடு நம்ம ஐக்கியம் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தேடணும். We should seek to have fellowship with people who want holiness. இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராக இருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இயேசுவை போல மாறணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார்களோ அவர்கள் நம்முடைய சிறந்த நண்பர்களாக இருக்கணும். The best friends that we should keep are those people who want to follow Jesus Christ. அநேக விசுவாசிகள் அவங்களுடைய தரத்தை தாழ்த்தி இந்த மாதிரி ஒரு காட்லினஸாக இருக்கிறதுக்கோ அல்லது வந்து இப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைக்கிறதுக்கோ அவங்க விரும்புறது கிடையாது. Many people don't like to have fellowship with such people, godly people and people who want
holiness. Thus they lower their standard. ஆனால் நம்ம என்ன அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம அப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் வைத்து நம்மளுடைய அதிகமான நேரத்தை அவங்களோடு செலவு பண்ணி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும். But we should not be like that. We should be seeking to have fellowship with such people and to lead a holy life. ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, மத்தேயு 12:34 சொல்லப்பட்டபடி அவங்க கனிகளினால நமக்கு அவர்களை அறிய முடியும். How can we find out such people? We can find out such people by their fruit, as it is written in Matthew 12:34. அவங்க பேசும்போது இப்போ ஒருத்தட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க எங்கே போன ஒரு உங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க பேசும்போதே அவங்களோட டாபிக் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எதுங்கிறது நமக்கு தெரியும். So here are young boys and girls. You would see when you talk to other people, you would find out what their interests really are. ஒரு சிலர் நீங்கள் இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அந்த கடைக்கு நான் ஷாப் பண்ண போனேன், இப்போ ஒரு புதுசாக இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் வந்திருக்கு, இந்த பைக் பார்த்தியா, இது இத்தனை சிசி, இப்படி ஒரு சிலர் பேசுவாங்க. Some people would be talking about they are going to a certain mall and they would talk about certain types of certain brands of bikes, and they would be discussing about those things. ஒரு சிலர் தங்களை அலங்கரித்துக் கொள்வதை குறித்தோ அல்லது ஒரு திருமணமாகி குடும்பம் நடத்துகிற சகோதர சகோதரிகளாக நம்ம இருப்போம்னா நம்ம ஏதாவது வாங்குறது விற்கிறது, ஸோ இப்படி அவர்கள் பேசுகிறத வச்சே அவங்களுக்கு எதில் நாட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். Some people would be talking about adorning themselves, but if we are married, if the people are married, then they would talk about buying certain things or selling certain things. So we can easily find out what their interests really are by the way they speak. So இதெல்லாம் பேசுவது தவறு, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேசுறது தப்புன்னு நான் சொல்லல. I'm not saying that discussing these topics are wrong. என்னோட இருதயத்துல எது நிரம்பி இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். But what fills my heart will only come out. அல்லது யார் கூடயாவது உட்கார்ந்து பேசும்போது எப்பவுமே இன்னொருத்தரை பற்றியே பேசுகிறவர்களாக இருப்பாங்க. Some people when they speak with others, they would always be speaking about somebody else. அதாவது அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக, ஒரு ஜென்டிலாக, ஒரு அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளாக கூட இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா புறங்கூறுகிற ஆவி இருக்கும். When they speak, they might use some pious language or flowery language, but if you look at their spirit, they will be having a spirit of speaking evil about others. ஆனால் தேவபக்தி உள்ள மனுஷர்களும் இருப்பாங்க. But there will be godly people also. அவங்க இருதயம் தேவனால நிரம்பி இருக்கும். Their hearts will be filled with God. தேவனோட ஐக்கியத்தில் இருப்பாங்க. They will be in fellowship with God. So அவர்களோடு கூட நாம் தேடி ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். So we should seek and find such people and have fellowship with them. நாம் எல்லாரையும் நேசிக்கணும். We should love everybody. நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்டு நம்மளும் தேவனுக்குள்ள வளரணும் அப்படின்னா தேவன் நமக்கு கட்டளையாக சொல்றது சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவரோட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம நாடணும். If we want to be preserved and we want to lead a holy life, and what the Lord says to us is that we should seek fellowship with those who have a pure heart. 2 தீமோத்தேயு 2:16 இப்படி எழுதி இருக்கும். We read in 2 Timothy chapter 2 verse 16. அதுக்கு நம்ம இப்போ வாசித்த அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேலே அது எழுதியிருக்கிறோம். It's in the சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். 2 Timothy chapter 2 verse 16. Avoid worldly and empty chatter. அதுக்கு முன்னாடி நீ ஒரு தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு வெட்கப்படாமல் போதிக்கிற மனுஷனாய் நான் இருக்கணும் அப்படின்னாக்க நான் முதல்ல இந்த எம்டி சாட், வீண் பேச்சு, கிழவிகள் பேச்சு, இதுக்கு நான் விலகி இருக்கணும். If I have to be a workman of God who carefully handles the word to others, and I should be diligent to avoid worldly and empty chatter. இதோ நம்ம நினைக்கும் போது ஏதோ நம்ம ஒரு ராங் டாக்டரினை பேசுகிறவங்க அல்லது ஸ்பிரிச்சுவலாக தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். இதை நம்ம கேட்கும்போது ஒரு தவறான உபதேசத்தை பேசுகிறவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிடலாம், இந்த சீர்கேடான வீண் பேச்சு பேசுகிறவங்க. So when we read that we should avoid worldly and empty chatter, we might think that we are asked to avoid people who talk about the false doctrines. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எத்தனையோ சீர்கேடான வீண் பேச்சு இருக்கிறது. But it is not those heresies and false teachings that we should avoid, but
You know, in today's world, when we open our phones, we have social media like YouTube and Facebook and so many other things that will have you know, so-called entertainments that will lead us away. இது பாக்கும்போது நமக்கு ரொம்ப பாவமா இல்லாததா கூட நமக்கு இருக்கலாம். Those things might look harmless or without sin. ஆனால் அது உள்ள நம்ம அதில் இண்டல்ஜ் ஆகி போயிட்டோம் அப்படின்னா அது தேவனை விட்டு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அக்கினி அது தனித்திரும். But if we indulge in those things, they will you know, quench our love for God gradually. ஸோ தேவனுக்கு முன்னாடி நம்ம உத்தமனாக நிற்க முடியாமல் போயிடும். So we will not be able to stand as an approved workman before God. அதை தான் சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு அவர் எச்சரிக்கிறார். That's what Paul warns Timothy about. ஆண்டவரே, எந்த ஒரு பாவமில்லாத காரியமும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த தண்ணீரை ஊற்றி அவித்து விட வேண்டாம்னு நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக நம்ம இருக்கணும். So we should be people, diligent people who are careful not to allow any these legitimate and sinless things to pour water into our love for God. யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம தெரியும். We know about Judas Iscariot. 22 லூக்கா 22ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். We read in Luke chapter 22. அவர் அந்த பிரதான ஆசாரியர்களிடத்துல போயிட்டு அவரோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்கும். He went and had a conversation with the chief priests and we read about that. அதாவது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சீர்கேடான வீண் பேச்சு, எம்டி சாட்டர், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன், ஒரு கொஞ்சம் டைம் பாஸுக்கு நம்ம பேசுறது, டைம் பாஸுக்கு பார்க்குறது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். The reason why I am pointing out these things is so that we might understand, we should understand that these empty chatter and useless conversations will finally lead us to hell itself. இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. There were 12 disciples with Jesus. யூதாஸ் காரியத்தும் இருந்தாரு. Judas Iscariot was also one of them. நான் நினைக்கிறேன் அப்படின்னா, யூதாஸ் காரியத்து இயேசுவோடு இருந்த நாட்களில் அவர் பண ஆசை உடையவராக இருந்தார். When Judas Iscariot was with Jesus, he had the love of money in him. அதே நேரத்தில் அவர் கரெக்ஷனை அவரால் தாங்கிக்க முடியல. Also he was not able to you know, accept correction. இப்படி ஒரு அன்பு தனிந்த ஒரு ஃபயர் இல்லாத லைஃப் யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது. So Judas Iscariot was living a life of you know, quenched love. அவருக்கு இந்த உலகத்தோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அவருக்கு இருந்திருக்கு. He had a relationship with the world. ஏன்னா இப்போ திடீர்னு இப்போ இயேசுவோட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா 22:4 நம்ம இப்படி வாசிக்கிறோம். Because these disciples are with the Lord Jesus, and we read in verse 4 of chapter 22. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். And he went away and discussed with the chief priests and officers how he might betray him to them. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். They were glad and agreed to give him money. இப்போ நம்ம திடீர்னு இயேசுவோட இருக்கிற இயேசு கிறிஸ்து போயிட்டு பிரதான ஆசாரியர்களிடத்துல டக்குன்னு பேசிட முடியுமா அவரால்? Now imagine this scenario. Jesus going to the chief priests and other officers. Would he be able to have a conversation so easily? யூதாஸ் காரியத்துக்கு ஏற்கனவே அந்த பிரதான ஆசாரியர்கள் கூட ஒரு ராப்போ டெவலப் ஆயிருந்திருக்கு. Judas Iscariot was able to go to them so easily was because he had a prior rapport with those people. இயேசுவோடு அவன் இருந்தாலும் கூட அவன் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல அங்கங்க அவனுக்கு டச் இருந்திருக்கு. Even though Judas Iscariot was with Jesus, he had connections with the worldly people here and there. அதனால தான் இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ண உடனேயே ஈஸியா அவங்களோட அப்ரோச் பண்ணி உட்கார்ந்து ஆலோசனை பண்ற அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் அவனுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. That is why he was able to go to those people so easily and have a very close conversation with those people, how he might betray him when he wanted to betray the Lord. அவன் நினைத்திருக்கலாம், நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்றோம், நமக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ், உலகத்தில் அவங்களோட இவங்களோட எல்லாரோடையும் கொஞ்சம் நமக்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைத்திருந்திருக்கலாம். Judas might have thought, oh, I'm taking care of the finances in this group, so I need to have worldly wisdom, I need to have some relationship with the worldly people. ஆனால் அவனுடைய வாழ்க்கையே அந்த கொஞ்சோண்டு அங்கே ஒரு காலு இங்கே ஒரு காலு அப்படின்னு வச்சிருந்த அந்த ஆவி அவனை நரகத்துக்கு பாத்திரவானாய் மாற்றி விட்டது. Because he had this attitude of involving in different things, one foot there and one foot here, it led him to hell itself. சகோதர சகோதரிகளே, குறிப்பாக யங் சில்ட்ரன்,
நீங்கள் வந்து உங்களோட நண்பர்கள் யார் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. Yes, brothers and sisters, you should be very careful about who your friends are. Especially young people should be careful in this matter. அவங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு பெரிய பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. Those type of friends have a great power to change the course of your life itself. நல்ல காட்லி சில்ட்ரனாக இருந்தால் தேவனை நோக்கி உங்களை திசை திருப்ப முடியும். If your friends are godly children, they would turn your direction towards God. ஆனால் அவங்க வேர்ல்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை நரகத்தை நோக்கி நடத்தி விட முடியும். But if they are worldly, they could potentially lead you to hell. எத்தனையோ பேர் தங்களை தேர்ந்தெடுக்கிற கோர்ஸு, காலேஜ், போகிற வேலை, இதெல்லாம் என் ஃப்ரெண்டு இங்கே போயிட்டான், அங்கே போயிட்டேன், என்னோட படிக்கிற பொண்ணு இந்த காலேஜில் தான் சேர்றா, அதனால நான் சேர்றேன், அப்படி நம்ம பார்த்துருப்போம் எத்தனையோ உதாரணங்களை. So we may have seen so many examples among children, among students. They say, oh, my friend has joined in this particular college, this friend has taken up this course, so I want to take that also. So we might have heard ஒரு காலத்தில் அவங்களுக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு வந்து இல்லை என் ஃப்ரெண்டு அங்கே தான் போகிறா, அதே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. Sometime in the past they might have even said, I don't like this course, but once they see that their friend also has joined a particular course, then they would change their mind and say, oh, I want to take this because my friend has chosen that. எனவே நம்முடைய ஐக்கியம் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகிறவர்களோடு இருக்கட்டும். So may our fellowship with those people who have a pure heart, those who worship the Lord. அடுத்ததாக அவர் தீமோத்தேயுக்கு எழுதினதில் முக்கியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல் மனசாட்சி. And the other thing that Paul emphasized in the letter to Timothy was a good conscience. நம்ம எப்போவுமே வந்து உடனடியாக நம்ம இந்த மனசாட்சியை உடனே தூய்மைப்படுத்த வேண்டிய தேவையிலே நம்ம இருக்கிறோம். So we are in a constant need of having to cleanse our conscience now and then and all the time. சமீபத்தில் சாம் வர்கீஸ் ஒரு செய்தியை அவருடைய செய்தியை கேட்கும்படியாக நேர்ந்தது. Recently I listened to a message by brother Sam Verghese. அநேக பேக்ஸ்லிடன் ஃபேமிலிஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, ஒரு பேக்ஸ்லைடடாக இருக்குது, அதுக்கு வந்து இந்த காரணத்தை பிரதர் சொன்னாங்க. Brother Sam Verghese was giving a reason for why certain families do not have a good relationship, husband and wife relationship. அதாவது ஏதோ ஒரு ஒய்ஃபுக்கு விரோதமாக ஹஸ்பண்டோ அல்லது ஹஸ்பண்டுக்கு விரோதமாக ஒய்ஃபோ ஏதோ பேசிட்டோம் அப்படின்னா அதை ஒப்புரவாகிறதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்படி வெயிட் பண்ணுகிறவர்கள் ஒரு சீக்கிரமாக ஒப்புரவாகி ஒரு நல்ல காட்லி லைஃப் வாழ்வதில்லை அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. Brother was giving a counsel saying, when you have a broken relationship between husband and wife, don't wait until the evening, but be quick to reconcile and set things right. ஏதோ நான் தவறி பேசிட்டோம் அதாயிடுச்சு அப்படின்னா உடனடியாக போய் உங்களை தாழ்த்தி ஒப்புரவாகி அதை சரி செஞ்சுட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த heavenly atmosphere மிஸ் ஆகாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். So we should make sure that we don't miss out on the heavenly atmosphere in our home by quickly asking forgiveness and reconciling with each other as soon as we fall into certain things which break our fellowship. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சாத்தான் வர்றாரு, வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. Now imagine Satan comes into our home doorstep and presses the calling bell. நம்ம உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வெல்கம் பண்ணி ஒரு நல்ல ஒரு சோஃபாவில் ஒரு சேரில் போட்டு உட்கார வச்சு நம்ம யாராவது காஃபி நம்ம கொடுக்க மாட்டோம். We would not invite Satan, oh come and have a seat and offer some coffee or snacks. No, we don't do that. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். We will not tell them like we would tell our guests, oh you should eat dinner and only then you should leave. ஆனால் நாம் எப்போல்லாம் அப்படி செய்கிறோம் அப்படின்னாக்க we actually do when we actually do this to Satan. இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் காலையில் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் ஆயிடுது. So suppose there is a friction between me and my wife. நான் ஏதோ ஒரு தடிப்பான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். I spoke a rude word to her. அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. She is hurt because of that. எனக்கு தெரியுது. And I really sense that. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அவங்க சரி பண்ணட்டும், அவங்க மேலே தான் குறை இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கன்சைல் ஆகாமல் நாங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே தான் 4 சுவரில் இருக்கிறோம், ஆனால் ரெக்கன்சைல் ஆகாமல் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. But imagine that this friction has happened, but I don't take the first step to get reconciled with my wife, but I say let her come first and I keep on delaying this reconciliation. அப்பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாத்தானை கூப்பிட்டு ஒரு சேரை போட்டு நீ இருப்பா, சாயந்தரம் வரைக்கும் இரு, நைட்டு தான் நாங்கள் வந்து ஒப்புரவாக போகிறேன்,
அதனால் வந்து வீட்டில் உட்காந்து லஞ்சு டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹாலில் சாத்தான் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு தான் சமம் அது. You know, when I have that attitude of not wanting to reconcile quickly, what I actually do is I invite Satan into my home and give him a best furniture and ask him to sit there and ask him to stay in my home until evening. You eat breakfast, lunch and dinner, and only then you should go, because we are not planning on reconciling right now. நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு நரகத்தினுடைய அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கு நம்ம யாருமே விரும்புறது கிடையாது. None of us want to have an atmosphere of hell in our homes. நம்முடைய வீடுகள் பரலோகமாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். God wants our homes to be heaven on this earth. அதுக்கு நம்ம சுத்த மனசாட்சியை காத்துக்கொண்டு அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உடனே எந்தெந்த வீடுகளெல்லாம் மறிக்கிறார்களோ அவர்களுடைய வீடு வந்து பரலோகமாக இருக்கும். So whichever husband and wife are willing to quickly die to themselves and reconcile matters, and there the atmosphere of heaven will be present. நான் என் பார்வைக்கு சிறியவனா போயிடுறேன், ஆனால் சாத்தான் இந்த வீட்டில் பெரியவனா ஆயிடக்கூடாதுன்னு தன்னை தாழ்த்துகிற கணவனும் மனைவியும் தங்களுடைய வீட்டுக்குள்ளே பரலோகத்தை கொண்டு வர முடியும். The husband and wife who humble themselves readily, saying that I want to humble myself, let me be considered as lowly a person, but I don't want the atmosphere of Satan or atmosphere of hell into my home. I want the atmosphere of heaven in my home. சங்கீதம் 66ல அந்த சங்கீதக்காரர் இப்படியாக அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றார். The psalmist shares his experience in Psalm 66. எல்லாரும் சங்கீதம் 66:16 இருந்து நம்ம வாசிக்கிறோம். அதை நான் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். Let me summarize the verses from Psalm 66 verse 16. எல்லாரையும் கூப்பிடுறார் அவர். He calls everyone. எல்லாரும் வாங்க, தேவன் என் ஆத்மாவுக்கு என்ன செய்தார்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. The psalmist calls out to everyone and says, let me tell you what the Lord has done to me. நான் தேவனை நேசிச்சு அவரை கூப்பிட்டு என்னுடைய நாவினால நான் அவரை நல்லா புகழ்ந்தேன். I called the Lord, invited the Lord, and I praised the Lord through my lips. ஆனால் நான் இதெல்லாம் புகழ்றேன், தேவனை துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை. He says, even though I invite the Lord and praise him through my lips and pray to him, but I don't have a sense that he has listened to my prayer or my praises. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்றேன். Only then did I realize certain thing. என்னோட இருதயத்துல கொஞ்சோண்டு அக்கிரம சிந்தை இருக்கிறது. There is a little bit of iniquity in my heart. இந்த அக்கிரம சிந்தை ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு பாவம் செய்த அந்த அக்கிரம சிந்தையாக இருக்கலாம். It could be an iniquity which because I committed some sins. அல்லது யாரையோ மன்னிக்க முடியாத கசப்போடு எரிச்சலோடு பொறாமையோடு இருக்கிற ஒரு அக்கிரமமாக இருக்கலாம். Or it could be an iniquity of not willing to forgive somebody or having a jealousy over somebody. இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் ரியலைஸ் பண்றாரு, நான் நாவினால கூப்பிடுறேன், தேவனை புகழ்றேன், ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ரொம்ப ட்ரையா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா உள்ள அக்கிரமம் இருக்கிறது. So this psalmist says, even though I invite the Lord, I praise him and pray to him, I do so many things to him, but because I regard iniquity in my heart, I don't seem to be having a sense that he is listening to me. அதன் பிறகு அவர் மனம் திரும்பின பிறகு 19வது வசனத்தில் அவர் சொல்றாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். And after that, after the psalmist repented, he says, I repented and then the Lord listened to my prayers. 18வது வசனத்தில் செவி கொடுக்காமல் இருந்த தேவன், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 19ல் அவர் மனம் திரும்பின பிறகு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. And he says, because he regarded iniquity in his heart, the Lord did not listen to his prayers. But in verse 18 he says, because he repented, he listened to him. இது சாம் வர்கீஸ் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தேவனுடைய ஆவி உள்ள ஒரு மனுஷனுக்கு மற்றவங்க மேலே கசப்பாக எரிச்சலாக கோபமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாரமான விஷயமா இருக்கும். Brother Sam Verghese said in that message that for a person, தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால், if a person has the spirit of God in him, மற்றவங்க மேலே கசப்பா வெறுப்பா கோபமாக இருக்கிறது அந்த மனுஷனுக்கு பாரமாக இருக்கும். அவனால் அப்படி இருக்கவே முடியாது. So it will be very difficult and burdensome for that person to have a irritable spirit or resentment against other people. ஆம் சகோதரர்களே, நாம் அதனால் நல் மனசாட்சி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம செய்கிற வேலையில்
மற்ற எல்லா இடத்துலையும் உடனே சுத்த மனசாட்சியை நாம் காத்துக்கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம். So we should be people who keep a good conscience, a clear conscience in whatever we do. அதுக்கு அடுத்ததாக அவர் தீமோத்தை ரிப்பீட் பண்ண இன்னொரு மூன்றாவது காரியம், அவர் நிறைய பண்ணதில் அந்த நான் சொல்ல விரும்புகிற மூணாவது காரியம் லவ், அன்போடு இருக்கிறது. Paul emphasized many things in the letters to Timothy, but I just mentioned 3 things. But in that, the third thing is நம்ம 1 தீமோத்தேயு 1ல வாசிச்சது மாதிரி, as we read in 1 Timothy chapter 1, கற்பனையின் பொருள் என்ன அப்படின்னா, சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கலாம், நல் மனசாட்சி இருக்கலாம், மாயமற்ற விசுவாசம் இருக்கலாம். இது எல்லாம் இருந்து நான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான நபராக இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு லவபிள் ஆட்டிடியூடோட இதிலேருந்து எல்லாம் அன்பு தான் பிறக்கணும். So we read in verse 5, the goal of our instruction is this, but I might be having a pure heart and I have a good conscience and a sincere faith, but the real emphasis is that out of all these things I should produce a real love. நம்ம வந்து ஒரு அன்பில்லாமல் காரியங்களை செய்துவிட முடியும். We could do things without love. நம்ம வந்து சபையில் வந்து சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங், எத்தனையோ வேலைகளை நம்ம செய்கிறோம். We could come to the church premises and do so many activities, conduct youth meetings and Sunday classes. நம்ம வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். We share the word. ஆனால் இதற்கு பின்னாடி எல்லாம் அன்பு இல்லாமல் இருக்குமானால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. But behind all these things, behind all these activities, if I don't have love, those would amount to nothing. ஒரு வேலையை செய்கிற மாதிரி அல்லது மற்றவங்களுடைய பாராட்டுகளுக்காக அல்லது இவர் செஞ்சானா பர்ஃபெக்டாக செய்வார், இப்படிப்பட்ட நோக்கம் நமக்கு இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நேசித்த ஜனங்கள், இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேசித்து நம்ம வீடாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் நாம் அப்படி செய்கிறவர்களாக இருக்கணும். Whether it is in our home or in the church, we should not have a motive that people should appreciate me for the way I do certain things, either at home or in the church, but I should have a love in my heart for the people of God, so I should help the people of God, and that should be the motive for all that I do in the church and at home. நமக்கு ஒருவேளை நம்மளுடைய லாங்குவேஜ் நமக்கு அந்த எஃபிஷியன்சி எல்லாம் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயத்தில் அன்பு இருக்குமானால் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். Even if I don't have the gift of speaking, only if the love of God is in my heart, and that is enough. நம்முடைய வீடுகளில் கூட கணவனும் மனைவியும் ஒரு அன்பில்லாமல் நாம் இருப்போமானால் ஒரு ஹோட்டல் மாதிரி அது மாறிடும். Even in our homes, if husband and wife don't have love between them, it will be like staying in a hotel. நம்ம வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கலாம், க்ளீனாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அது இல்லை நம்ம ஆனால் அன்பு அங்கே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர்ற ஃபீல் தான் நமக்கு இருக்கும். Our home may be clean and beautifully decorated, but if there is no love, it will be like staying in a hotel room. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் பணம் கொடுப்போம், ஆனால் அங்கே போயிட்டு நம்ம அவங்களோட சிரித்து பேசி ஐக்கியப்பட்டு நம்மளால் அப்படி இருக்க முடியாது. So when we stay at a hotel, then we would pay for the food and we eat food and stay there, but we will not have a fellowship with them and spend time with them. ஆம் சொல்லி அதனால் நல்ல ஒரு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பால் தான் நமக்கு முடியும். So a good Christianity, a life of a good Christianity is possible only with our life with Christ. அதாவது ஒரு இன்டென்ஸ் அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ஆதாரம். The basis of Christianity is intense and intimate relationship with Jesus. That is the basis of our Christianity. யோவான் 15 நம்ம வாசிக்கும்போது நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம நிலைத்து இருக்கும்போது அந்த சாரம் நமக்கு இறங்கும். As we read in John 15 verse 5, when we abide in the Lord Jesus and his sap will flow into me. அந்த திராட்சை செடி கொடியில நிலைத்து இருக்கணும். That branch should remain or abide in that vine. அப்பொழுது அதிலிருந்து நல்ல ஒரு கனிகளை அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Then it will be able to bear much fruit. எனவே நாம் நல் மனசாட்சியை காத்துக்கொள்வதாக இருந்தாலும் அல்லது அன்பாக இருக்கணும்னாலும் அல்லது சுத்த இருதயத்தோட ஐக்கியத்தை தேடணும்னாலும், so be it keeping a good conscience or having a pure love or seeking fellowship with those who have a pure heart, நாம் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது தான் அது சாத்தியம். All these things are possible only if we abide in God.
நாம் எந்த அளவுக்கு இந்த பாவம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ, as much as we want to avoid or abstain from evil things and sinful things, அதே நேரத்தில் நாம் பவுல் சொன்ன அந்த நாட வேண்டிய விஷயங்களையும் நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். we should be people who seek after the things which Paul asked us to seek after. நான் அதை வாசிக்கும் போது என்னுடைய தேவையை நான் உணர்ந்தேன். When I read these things, I realized my own need. ஆண்டவரே, எதையோ நான் தேடுறேன், ஆனால் இதில் எல்லாம் எனக்கு நாட்டம் இல்லையே ஆண்டவரே, இதெல்லாம் தானாக வந்துரும்னு நான் நினைக்கிறேனேன்னு சொல்லி நான் உணர்வடைந்தேன். So I had a conviction that, Lord, I think that these things will come automatically to me. I'm not pursuing after these things diligently. நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May we abide in Christ and may the Lord help us. ஆமென். Amen.